வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்ல எல்லாரும் எவ்வளவோ சொல்லியும் அத கொஞ்சம் கூட கண்டுக்காத பாக்யா, அந்த சின்ன கடைக்கு அட்வான்ஸ் குடுக்குறாங்க. எண்ணி பார்த்துக்கோங்கன்னு ஓனர் கிட்ட சொல்ல, "அக்கா, அட்வான்ஸ் குடுக்க தான் இப்ப வந்தோமா?" அப்படின்னு செல்வி கொஞ்சம் கசப்பா கேட்க, "ஆமா செல்வி, வர்ற வெள்ளிக்கிழமைய விட்டா அடுத்து வர்ற 2 வாரத்துக்கு நல்ல நாளே இல்ல. அதனால வெள்ளிக்கிழமையே ஹோட்டல்ல ஆரம்பிச்சிடலாங்கிற பிளான்ல இருக்கேன்." அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, "பணம்லாம் கரெக்டா இருக்குமா? அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறீங்களான்னு?" கேக்குறாரு ஓனர். அப்படின்னு வாங்கி சைன் பண்ணி குடுக்குறாங்க பாக்யா. "இந்தாங்க சார்ன்னு அவங்க குடுக்க, பேனாவை கொடுங்கம்மான்னு வாங்கி அவரும் சைன் பண்றாரு. "இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒரு காப்பி." அப்படிங்கிற ஒரு சாமி கும்பிட்டு இந்தாங்கம்மான்னு சாவிய குடுக்குறாரு பாக்யா கிட்ட. கையில சாவியா வாங்குற பாக்யாவும் சாமியை கும்பிடுறாங்க. "சார், சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு, நாங்க இன்னையில இருந்தே செய்ய ஆரம்பிச்சிடுறோம்." அப்படின்னு பாக்யா சொல்ல, "நீங்க தாராளமா பண்ணுங்கம்மா, நான் வரேம்மான்னு செல்விகிட்டயும் சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. பாக்யா ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் நிக்க, "எல்லார் பேச்சையும் மீறி இந்த இடத்துல ஹோட்டல் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டல்ல?" அப்படின்னு செல்வி கேட்க, "பிசினஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆனதும் எல்லாரோட பயமும் போயிடும் செல்வி, அதுக்கப்புறம் அமைதியாயிடுவாங்கன்னு" பாக்யா சொல்ல, "வெறும் கடைய தானேக்கா கொடுத்துருக்காங்க, அப்ப நாம எல்லா பொருளையும் வாங்கணும்ல?" அப்படின்னு செல்வி கேட்க, "நம்ம சமையல் ஆர்டர் எடுக்கும்போது யூஸ் பண்ண பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்கு, அதையெல்லாம் பரண் மேல போட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். மீதி கொஞ்சம் பாத்திரம் வாங்கணும், பரிமாறுற பிளேட்டு, டம்ளரு, வாட்டர் ஜக்கு." அப்படின்னு பாக்யா சொல்லிக்கிட்டே போக, "சரிக்கா, நீ சொல்ல சொல்ல பேப்பர்ல எழுதிக்கிறேன், இல்லைன்னா நாம மறந்துருவோம்." அப்படின்னு செல்வி சொல்ல, "செல்வி, அதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன், வண்டியில வச்சிருக்கேன், பட்ஜெட்டும் போட்டு வச்சுட்டேன்." அப்படின்னு பாக்யா சொல்ல, "ஆமா, இதெல்லாம் கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும்னு வேற சொல்லியிருந்த." அப்படின்னு செல்வி சொல்ல, "அதுக்கும் பேசிட்டேன், அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல வந்துருவாருங்கிறாங்க பாக்யா." "அப்ப ஒரு கை பாத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படித்தானேன்னு?" செல்வி கேட்க, "ஆமா செல்வி, தோத்து போறத நினைச்சு வருத்தப்படக்கூடாது, கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாத்திர வேண்டியதுதாங்கிறாங்க பாக்யா." "ஆமா, ஹோட்டல் தொடங்குறோம், மெனு என்னன்னு இன்னும் முடிவு பண்ணலையே." அப்படின்னு செல்வி கேட்க, "நம்ம கிட்ட பட்ஜெட் முதல்ல பெருசா இல்ல, வேலை செய்ய ஆளுங்களும் நிறைய இல்ல, அதனால முதல்ல ரொம்ப கம்மியான டிஷ்ஷே சமைக்கலாம். காலையில இட்லி தோசை தினமும் போட்டுறலாம், ஒரு நாள் ஆப்பம், ஒரு நாள் பூரி, ஒரு நாள் பொங்கல்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷா மாத்தி மாத்தி போடுவோம். மத்தியானம் மீல்ஸ், நைட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் பண்ணிடலாம். என்ன சொல்ற, கரெக்டா இருக்கும்லன்னு?" பாக்யா ரொம்ப ஆர்வமா கேட்க, "நல்லா தான் இருக்கும், ஆனா இது எல்லாமே எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கிறது தானே, நம்ம ஸ்பெஷல்னு எதுவுமே இல்லையேக்கா." அப்படின்னு செல்வி கேட்க, "சாதாரண சாப்பாடா இருந்தாலும் அதை தரமா கொடுக்கறது தான் நம்மளோட ஸ்பெஷல். ஆளுங்க வர தொடங்கட்டும், நம்ம மேல நம்பிக்கை வரட்டும், அதுக்கப்புறம் புதுசு புதுசா ஏதாவது தொடங்கலாம்." சரியானு பாக்யா கேட்க, "சரிக்கா, நீ டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கே உன் மாமியா அந்த கத்து கத்துச்சு, இப்ப முழு அட்வான்ஸையும் கொடுத்துட்ட, வீட்ல சொன்னீனா ஒரு பூகம்பமே வெடிக்குமேங்கிறாங்க செல்வி." "பாத்துக்கலாம் செல்வி, எது எதையோ சமாளிச்சிட்டோம், இத சமாளிக்க மாட்டோமான்னு?" பாக்யா சிரிக்க, செல்விய லைட்டா சிரிக்கிறாங்க. வீட்ல ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க, அவங்களுக்கு எதிர்ல கோபி உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. "அம்மா, பாக்யா ஏதோ புது ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இருந்தாலே, அது எந்த ஏரியாவுல இருக்குன்னு?" கோபி கேக்குறாரு. "வேளச்சேரியிலன்னு ஈஸ்வரி சொல்ல, "வேளச்சேரியிலயா?" அப்படின்னு கோபி யோசனையா பாக்க, "அது ரெஸ்டாரண்ட்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன குடிசை. ரெஸ்டாரண்ட் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியே வேணாம் பாக்யான்னு நான் உறுதியா சொல்லிட்டேன். குடுத்த டோக்கன் அட்வான்ஸ வாங்க தான் அவ காலையிலேயே கிளம்பி போயிருக்கா. அதையாவது வாங்கிட்டு வராளோ, இல்ல குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு கேட்டுட்டு ஏமாந்து வரப்போறாளோ, எதுவும் தெரியல." அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, பாக்யா வர்றாங்க. நேரா உள்ள போற பார்த்த பாக்யாவ, "பாக்யா" அப்படின்னு கூப்பிட அவங்க வந்து நிக்கிறாங்க. ஈஸ்வரி எழுந்து நின்னு, "டோக்கன் அட்வான்ஸ் திரும்ப வாங்கிட்டியான்னு?" கேக்குறாங்க. கோபியும் எழுந்து நிக்க, "உன்னதான் பாக்யா கேக்குறேன், வாங்கிட்டியா இல்லையா?" அப்படின்னு அதட்டலா கேட்க, "இல்லன்னு" அசால்ட்டா சொல்றாங்க பாக்யா. "ஏன், தரமாட்டேன்னு சொல்லிட்டானா? நோகாம கொல்லாம 10,000 ரூபாய் லாபம் அவனுக்கு." அப்படின்னு ஈஸ்வரி எரிச்சலா சொல்ல, "அவரு தரமாட்டேன்னுலாம் சொல்லல, நான் டோக்கன் அட்வான்ஸ திரும்ப வாங்கல." அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி குழப்பமா பாக்குறாரு. "ஏன், பணம் கொட்டி கிடக்குதா உனக்கு? நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு அவங்க விருப்பத்துக்கு பேசிக்கிட்டே போக, "நான் நடத்தலைன்னா தானே அட்வான்ஸ திருப்ப வாங்கணும், நான் ஹோட்டல்ல நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் முழு அட்வான்ஸையும் கொடுத்துட்டேன், அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியாச்சு, வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்றதா நான் முடிவு பண்ணியிருக்கேன்." அப்படின்னு பாக்யா சொல்லி முடிக்க,
அதுவரையிலும் எரிச்சலோட பாத்துட்டு இருந்த ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாக்கியா விளையாடுறியா நீ அப்படின்னு அவங்க பல்ல கடிச்சிட்டு கத்த, இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே வேகமா போய் செழியா எழில், டேய் செழியா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஈஸ்வரி மாடிய பார்த்து கத்த, எல்லாரும் கீழே வர்றாங்க. என்னமான்னு கேட்டுட்டு செழியனும், என்ன பாட்டுன்னு கேட்டுட்டு எழிலும் அவங்க ஒய்ஃபுங்களும் வர்றாங்க. உங்க அம்மா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்னு குலக்கூத்தக்காரங்களை சொல்ற மாதிரி ஈஸ்வரி சொல்ல, செழியனும் எழிலும் அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஹோட்டல்லாம் வேணான்னு நம்ம சொன்னதுக்கு மண்டைய ஆட்டிட்டு இப்ப போய் ஹோட்டலுக்கு முழு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எல்லாரும் அதிர்ச்சியா பாக்யாவை பாக்குறாங்க. அம்மா, பாட்டி சொல்றது நிஜமா அப்படின்னு செழியன் கேட்க, ஆமா, வர்ற வெள்ளிக்கிழமை நான் ஹோட்டல் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்க நீ, திரும்ப திரும்ப சொன்னோம் வேணாம்னு அப்படின்னு செழியன் கேட்க, எழிலும் கொஞ்சம் சலிப்பா தலையை திருப்பிக்கிறாரு. யார் பேச்சையும் கேட்க கூடாதுன்னு யாருக்காவது சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல அப்படின்னு எழில் கேட்க, உனக்குமாடா எழில் புரியல அப்படின்னு பாக்யா கேட்க, எனக்கு நல்லா புரியுதுமா, உன்னால வேலை செய்யாம இருக்க முடியாது, கொஞ்ச நாள் பிரேக் தானேம்மா எடுக்க சொன்னேன், இங்க பாரு, பாக்குறதுதான் பாக்குற, கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்டா பாருன்னு தானே சொன்னேன் அப்படின்னு எழில் சொல்ல, டேய் இவளுக்கு யாரு சொன்னாலும் காதுல கேட்க மாட்டேங்குதுடா அப்படின்னு தூபம் போட்டு விடுறாங்க ஈஸ்வரி. பாக்யா, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கிடைக்கிறவர்களும் ஒரு பிரேக் எடுத்தா தப்பில்லையே, எழில் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு கோபி சொல்ல, அத சட்டையே பண்ணாம இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை தடுக்காதீங்க அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்குவ, தடுக்காம நாங்க என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கன்னு சொல்லணுமா, இல்ல நானும் என் பங்குக்கு கொஞ்சம் மண் எடுத்து உன் தலையில போடட்டுமா அப்படின்னு ஈஸ்வரி கத்திக்கிட்டே போக, பாட்டி அப்படின்னு எழில அவங்கள அதட்டிட்டு இருக்காரு. உன் பழைய ரெஸ்டாரண்ட் அளவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஒண்ணு அவ்வளவு பெருசுல அம்மா சொன்னாங்களே அப்படியான்னு கோபி கேட்க, சின்ன இடம்தான், ஆனா இப்போதைக்கு அது போதும் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன் பாக்யா எப்பவுமே நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பியா, மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதால மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பாக்யா கேட்க, இனியாவோட மாமனார் எவ்வளவு பெரிய ஆளு, அவரோட சம்பந்தி இட்லி கடை வச்சிருக்கன்னா கேவலமா இருக்காது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதை எல்லாத்தையும் பத்தி நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு பாக்யா கேட்க, கோபி என்ன பண்றதுன்ற மாதிரி நிக்கிறாரு. எப்படி பேசுறா பாத்தியாடா பாக்யா, இதுதான் உன்னோட பிரச்சனையே, ஒண்ணும் இல்ல, இத பத்தி இனியா மாமியார் இனியா கிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்க, இனியாவுக்கு அவமானமா இருக்காதா, அவளும் அவ புருஷனும் உன் கடைய தாண்டி போறாங்கன்னா அது இனியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அம்மா, ஜெனியோட பேரண்ட்ஸ் என்னமா நினைப்பாங்க, அவங்கள பத்தியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்னு செடியன் கேட்க, நான் என்ன திருட போறேன்னு சொன்னேனா, இல்ல தெருவுல போய் யார் கூடயாவது சண்டை போட போறேன்னு சொன்னேனா, எல்லாரும் அவமானப்படுறதுக்கு வேலை தானே செய்ய போறேன்னு சொன்னேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, உனக்கு அது வேலையா இருக்கலாம், ஆனா இங்க இருக்க மத்தவங்களால அதை அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல, சரி நான் உன் வழிக்கே வரேம்மா, சரி நீ அந்த பிசினஸ் தொடங்குனேன்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் லாபம் வருமா அதுல அப்படின்னு செழியன் கேட்க, 1000 ரூபாய் ஒன்னும் சாதாரண பணம்லாம் இல்லையே அப்படின்னு பாக்யா கேட்க, நான் இல்லன்னு சொல்லல, அதுக்கு மேல நான் குடுக்கறேன்னு தான் சொல்றேன் அப்படின்னு செழியன் கத்துறாரு. அம்மா இங்க பாரு, இவ்வளவு சின்ன பிசினஸ் உனக்கு வேண்டாம், நாம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமாங்கிறாரு எழில். இங்க பாரு, நீ எப்ப என்ன செஞ்சாலும் நான் உன் கூட தானே இருக்கேன், ஆனா இது சரியா வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்துல கூட நிக்க முடியலமா அப்படின்னு எழில் அவர் பொசிஷனை சொல்லிட, எழிலே சொல்றானா, அப்போ எந்த லட்சணத்துல உன் திட்டம் இருக்குன்னு பாத்துக்க, ஒண்ணும் இல்ல, காலையில எழுந்து விடு விடுன்னு வாக்கிங் போறல்ல, அப்போ இந்த தெருவுல போற எல்லாரும் உன்னை கேட்பாங்க, இத்தனை நாளா இந்த காலனியோட செக்ரட்டரின்னு பேசியிருப்பாங்க, இனிமே அவங்க உன்னை இட்லி கடை ஓனர்னு சொல்ல போறாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படி சொல்றதுல எனக்கு பிரச்சனை இல்ல அத்த, சொல்ல போனா வேலை செஞ்சு வாழ்றேன்னு மத்தவங்க சொல்றது எனக்கு கௌரவம் தாங்கிறாங்க பாக்யா, ஆனா அது எங்களுக்கு கௌரவம் இல்ல அப்படின்னு முறப்போட ஈஸ்வரி சொல்ல, நான் எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, இனியா மாமனார் என்ன நினைப்பாரு, செழிய மாமனார் என்ன நினைப்பாரு, மூணாவது வீட்டுல இருக்க காவேரி அக்கா என்ன நினைப்பாங்கன்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, என் மனசுல இருக்கத செய்ய முடியாமயே போயிடும், அடுத்தவங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல, ஆனா அன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்தப்ப தவற விட்டுட்டிய பாக்யான்னு என் மனசே என்ன கேவலமா நினைச்சிடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சேன்னு சலிப்போட பாக்குறாங்க ஈஸ்வரி.
அம்மா அப்படின்னு எழில் கூப்பிட, இதோ பாருங்க, ஒரு நாள் வேலை இல்லாம இருக்குது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. என் உடம்புல இருந்து ஒரு பார்ட் காணாம போன மாதிரி இருக்கு. காலம் பூரா என்னால வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. எல்லாருக்கும் என் மேல இருக்க அக்கறை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை ஏன் போக்குல விட்டுடுங்க ப்ளீஸ். அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து போயிட, மீதி இருக்கவங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. பாக்யா எதையோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் வெளியே போயிட, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னடாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. மாமியாருங்கிற மரியாதை தான் கொடுக்க வேண்டாம், ஆனா வயசுக்கு உண்டான மரியாதையாவது கொடுக்க வேண்டாம். அவ என்ன தனியாவா வாழ்றா? அவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றதுக்கு பின் விளைவுகளை பத்தி அவ எதையுமே யோசிக்காம இருக்கா. ச்சே அப்படின்னு ஈஸ்வரி சலிச்சுக்க, அம்மா நீங்க தேவையில்லாம ஒரே பண்ணிக்காதீங்க, நான் பாக்யா கிட்ட பேசி பாக்குறேன், ஏதாவது பண்ணலான்னு கோபி சொல்ல, ஏய் அவ மதிக்கவே மாட்டாடா, அவ யாரையுமே மதிக்க மாட்டா. இப்ப அவ நடுத்தெருவுக்கு வந்துட்டா, நம்ம மொத்த குடும்பத்தையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டாதான் அவ அடங்குவா. ஷான்னு எரிச்சலா சொல்லிட்டு ஈஸ்வரி அவங்க ரூமுக்கு போறாங்க. பாக்யாவும் செல்வியும் கடையில நின்று இருக்க ஒருத்தர் இப்படி இப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. ஏங்கா, இவர் பெயிண்ட் தானே அடிக்க போறாரு, ஒரு தடவை பார்த்துட்டு எவ்வளவு ஆகும்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அப்படியே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு சுத்துற சுத்தல எனக்கே தலை சுத்திரும் போல அப்படின்னு செல்வி சொல்ல, இருடி அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. அவரு எல்லா நூக்கான் கார்னரையும் பார்த்துட்டு பாக்யாட்ட வந்து, இந்தாங்க மேடம்னு ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. பாக்குற பாக்யா ரொம்பவே அதிர்ச்சியாயி, என்னங்க 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துக்கு பெயிண்ட் பண்றதுக்கு அவ்வளவு ஆகுமா அப்படின்னு பாக்யா கேட்க, நீங்களே பாருங்க மேடம், செவுருல எவ்வளவு கரியா இருக்குன்னு. எல்லாத்தையும் சுரண்டணும், அப்புறம் பட்டி பார்க்கணும், அப்புறமா பெயிண்ட் அடிக்கணும், 2 கோட்டிங்காவது அடிக்கணும். மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட்னு எல்லாத்தையும் சேர்த்தா இதை விட அதிகமா வருங்க மேடம். நான் குறைச்சுதான் போட்டிருக்கேன்னு அவரு சொல்ல, இல்லங்க இது ரொம்ப அதிகமா இருக்கு, இந்தாங்கன்னு பேப்பரை திருப்பி கொடுக்குறாங்க பாக்யா. வேலை முடிக்க 2 நாள் ஆகுங்க மேடம், 4 பேர் வேலை செய்வாங்க, அவங்க சம்பளமே 2 நாளைக்கு 10,000 ரூபாய் வருங்க மேடம்ங்கிறாரு அவரு. நீங்க லேபரை கம்மி பண்ணுங்க, நானும் கூட வேலை செய்யறேன்னு பாக்யா சொல்றாங்க. எக்கா உனக்கு பெயிண்ட் எல்லாம் அடிக்க தெரியுமா அப்படின்னு செல்வி கேட்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் செல்வி, நீங்க லேபரை கம்மி பண்ணிடுங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15,000 ரூபாயில முடிச்சு கொடுங்க அப்படின்னு பாக்யா கராரா சொல்லிட, மேடம் அதெல்லாம் அவ்வளவு குறைக்க முடியாதுங்க மேடம், வேணும்னா ஒரு 5,000 ரூபாய் கம்மி பண்ணலாங்க மேடம், அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்ல, ரொம்பவே சலிச்சுக்கிற பாக்யா, சரி உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 20,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, பக்கத்துல வேற பெயிண்ட் கடை எதுவுமே இல்லங்க மேடம், 4 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வரணுங்க மேடம் அப்படின்னு அவரு சொல்ல, அத பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் கொடுங்க, நானே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க பாக்யா. என்னங்க மேடம் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றீங்க அப்படின்னு அவரு கேட்க, வழக்கமா தேவைக்கு அதிகமாவே செலவு பண்றவதான் நானு, இப்ப என் சிச்சுவேஷன் சரியில்லை, அதனாலதான் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, அண்ணே கொஞ்சம் ரேட்ட பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு செல்வியும் சொல்ல, சரிங்கம்மா நீங்க இவ்வளவு சொல்றதுனால ஒரு 20,000 ரூபாய்க்கு முடிச்சு தர்றேங்க மேடம், நான் லிஸ்ட் தரேன், நீங்களே மெட்டீரியல் வாங்கி கொடுத்துடுறீங்களா அப்படின்னு அவரு சொல்ல, சரிங்கிறாங்க பாக்யா. இந்தாங்க மேடம் நான் ஒரு லிஸ்ட கொடுக்க, சரின்னு பாக்யா வாங்கிக்க, ஓகேங்க மேடம்னு கிளம்புறாரு அவரு. பாக்யாவும் செல்வியும் சேர்ந்து மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து அங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாக்யாவும் ஒரு குச்ச வச்சு செவுத்துல இருக்க பழைய கருப்பெல்லாம் சுரண்டிட்டு இருக்க கோபி அங்க வர்றாரு. அவங்க இருமிக்கிட்டு முகத்துல வியர்வையை தொடச்சிட்டு கிளீன் பண்றத பார்த்து தலையில கைய வச்சுக்கிறாரு. கொஞ்சம் செகண்ட்ஸ் பார்த்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. வீட்டுல பாக்யா தனியா சாப்பிட்டுட்டு இருக்க அங்க வர்ற கோபியை பார்த்து, அத்தை தூங்கிட்டாங்கங்கிறாங்க. கோபி எதிரில இருக்க சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்துட்டு, நான் அம்மாவை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன், புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறியே அதுல உறுதியா இருக்கியா, எந்த மாற்றமும் இல்லையா, இன்னைக்கு உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தேன், அம்மா சொல்றப்ப அவங்க ஏதோ மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னு நினைச்சேன், ஆனா நேர்ல உன் புது ரெஸ்டாரண்ட பாக்கும்போது ரொம்பவும் சின்னதா இருக்குல்ல, இன்னும் மெயின் ரோடு பக்கத்துல கூட இல்ல, அப்புறம் எப்படி வியாபாரம் அப்படின்னு கோபி கேட்க, இதுக்கு முன்னாடியே மெஸ் தான் நடத்திட்டு இருந்திருக்காங்க, நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருந்ததுன்னு ஓனர் சொன்னாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, அந்த ஆளு வாடகைக்கு குடுக்கறதுக்கு 1000 சொல்லுவான், அதெல்லாம் நம்பணுமாங்கிறாரு கோபி. நான் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சேன், நல்ல வியாபாரம் ஆச்சுன்னு தான் பக்கத்துலயும் சொன்னாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, உன்னை அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ல பார்த்துட்டு இதுல பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கே, எப்படி எப்படி மேனேஜ் பண்ணுவ, உனக்கு ஓகே வாங்குறாரு கோபி. என்கிட்ட இருக்க பணத்துக்கு இப்போதைக்கு இதுதான் முடியும், நான் ஒண்ணு இங்கேயே இருக்க போறது இல்ல, இதை விட பெரிய இடத்துக்கு நான் மூவ் ஆகி போவேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, நீ அடுத்தடுத்து 2 ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண பாத்தியா, அத பார்த்ததுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது,
ஆனா தொடர்ந்து அதே வேகத்திலேயே கொஞ்ச நாள்லயே 2 ரெஸ்டாரண்ட் உன் கைய விட்டு போனதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அத வச்சு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்படின்னு கோபி கேட்க, எதுவும் வேண்டாங்கிறாங்க பாக்யா. எதுக்கு கேக்குறேன்னா, இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்ட விட்டுட்டு வேற ஏதாவது பெட்டரான இடம் பார்த்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அதுதான் உனக்கு நான் பணம் தர்றேங்கிறேங்கிறாரு கோபி. எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க கேட்டதே போதும். அப்படின்னு பாக்யா சொல்ல, நல்லா யோசிச்சு சொல்லு பாக்யா. நிஜமாவே என் உதவி உனக்கு வேணாமா? அப்படின்னு கோபி கேட்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சாப்பிட ஆரம்பிக்க, நீ புது ரெஸ்டாரண்ட் தொடங்குறதுக்கு நிறைய செலவாகும். அந்த செலவுக்காவது உங்ககிட்ட பணம் இருக்கா? அப்படின்னு கோபி கேட்க, ஒரு அளவுக்கு இருக்கு. அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் அங்க வந்தப்போ அந்த கடையோட செவுத்துக்கெல்லாம் நீயே பெயிண்ட் அடிக்கிறத நான் பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படின்னு கோபி சொல்ல, கொஞ்சம் சிக்கனமா இருக்கலாம்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லைங்கிறாங்க பாக்யா. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் வெளிப்படையா என்கிட்ட கேளு. அப்படின்னு கோபி சொல்ல, கேக்குறேங்கிறாங்க பாக்யா. சரி, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்படின்னு கோபி சொல்ல, சரின்னு பாக்யாவும் தலையாட்டுறாங்க. அப்போ எழில் கிச்சனுக்கு வர, ஏய் எழில் எப்படிடா இருக்கேன்னு கோபி கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன்னு அவர் சொல்ல, நீ பேசு, நான் கிளம்புறேன். ஓகே பையன்னு தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு கோபி. இப்போ கோபி இடத்துல எழில் உட்கார்ந்துகிட்டு பார்க்க, சாப்பிட்டுட்டு இருக்க பாக்யா திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு மறுபடியும் கன்னியூ பண்றாங்க. சாரிம்மான்னு எழில் சொல்ல, எதுக்குடான்னு கேக்குறாங்க. நீ ஒரு டெசிஷன் எடுத்திருக்க, நான் அதுக்கு அகெயின்ஸ்டாவே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடா அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ பிசினஸ் பண்ணக்கூடாதுனோ வேலை செய்யக்கூடாதுனோ நான் எப்பவுமே சொல்ல மாட்டேம்மா. ஆனா நீ போய் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ட ரெண்டுக்கு எடுத்திருக்கிறத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலம்மா. அத போய் ரெஸ்டாரண்ட்னு கூட என்னால சொல்ல முடியல அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க, உன் பாட்டி சொன்ன மாதிரி இட்லி கடைன்னு சொல்லேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏதோ ஒண்ணுமா, பட் அது வேணுமா? நம்மளால அதை விட பெருசா ஆரம்பிக்க முடியுமா? நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், அந்த பணத்துல நீ ஆரம்பிமா. பத்தலன்னா லோன் போட்டு கூட நான் தரேன் அப்படின்னு எழில் சொல்ல, இன்னொரு லோன் எல்லாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி உன் முடிவை நீ கொஞ்சமாவது யோசிக்கலாமில்ல அப்படின்னு எழில் கேட்க, ஏண்டா ஒரு ஹிட் படம் கொடுத்த டைரக்டர் அடுத்த படம் ஹிட் கொடுக்க போற, உன் அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்கன்னு சொன்னா உனக்கு அவமானமா இருக்குமா அப்படின்னு பாக்யா கேட்க, அம்மா என்னம்மா பேசுற? கண்டிப்பா எனக்கு அப்படி ஒரு தாட்டே இல்ல. நான் உன்னை நினைச்சு எப்பவுமே அவமானம்லாம் படமாட்டேன், பெருமை தான் படுவேன். நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலம்மா, அதனாலதான் சொல்றேன்னு எழில் சொல்ல, நான் வேலை செஞ்சு கஷ்டப்படுறத பத்தி நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனா அந்த வேலை இல்லைன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படணும் உங்களுக்கு எல்லாம் புரியாதுடா. என்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். தயவு செஞ்சு என்னை ஏன் போக்குல விட்டுருங்க ப்ளீஸ். யாருமே இந்த வேலையை பத்தியோ இந்த பிசினஸ பத்தியோ பேச வேண்டாம் அப்படிங்கிற பாக்யா எழுந்து போய் சாப்பிட்ட தட்ட வச்சுட்டு, எழிலு எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போகட்டுமா அப்படின்னு கேட்க, சரிமாங்கிறாரு எழில். எழில் இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. நாளைய ப்ரோமோல இனியா நிதிஷ் 2 பேரும் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அவங்கள பார்க்க பாக்யா, செழியன், ஜெனி எல்லாரும் போயிருக்காங்க. அப்புறம் உன் பிசினஸ் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்குன்னு இனியா கேக்குறாங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்னு பாக்யா சொல்ல, இனியா என்னமான்னு கேக்குறாங்க. சுதாகர் அப்படியே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காரு. உன்கிட்ட மட்டும் இல்ல, இங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன். நான் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சுதாகர் முகத்துல மின்னல் வெட்டுது. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.